which one of the following lies between 7 root 3 and 5 root 4? ஓகே பாருங்க இப்போ 7 root 3 7 power 1/3 எழுதலாமா, அதே மாதிரி 5 root 4 5 power 1/4 எழுதலாம் இல்லையா. இப்போ 1/3 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியுமா, 7 power 1/3 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியுமா, தெரியாது. அதே 7 cube அப்படின்னா 343 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஹோல் நம்பராக அதாவது முழு எண்ணாக மாற்றினா நமக்கு வந்து அதனோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இதை வந்து ஒரு முழு எண்ணாக நம்ம மாற்றணும். ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பரால் 3ஆல் அடிபடுற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதையும் ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 4ஆல் அடிபடுற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து 3ஆலையும் 4ஆலையும் ஏன்னா இங்கே வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் நம்பரால் தான் இங்கேயும் அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 3ஆலையும் 4ஆலையும் அடிபடுற நம்பராக இருக்கணும். அதனால தான் 3க்கும் 4க்கும் எல்சிஎம் நம்ம எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 4 வந்து என்ன அப்படின்னா 12. ஸோ அதனால தான் இங்கே 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, 3 4 டைம்ஸ் வருமா, 4 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு என்னன்னு கிடைக்குது, 7 power 4ன்னு கிடைக்குது. இது வந்து 5 power 3ன்னு கிடைக்குது. 7 power 4ஓட வேல்யூ என்ன, 7 into 7 into 7 into 7 4 டைம்ஸ் வருமா, 7 7s are 49 7 7s are 49. அப்போ 49ஓட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 49ஓட இல்லாட்டி நீங்கள் 49 மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் உங்களுக்கு அந்த ஆன்சர் தான் வரும். ஸோ 49ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து 2401. ஓகேவா, அப்போ இது ஆன்சர் வந்து 2401 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. அதே மாதிரி 5 cube. ஸோ 5 cube-ஓட வேல்யூ என்ன, 125 இல்லையா, 125. 5 cube-ஓட வேல்யூ என்ன, 125. பாருங்க இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற ஆன்சர் எந்த நம்பர், இதில் வந்து எந்த நம்பர் வந்து இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதனோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனோடது பாருங்க, √2 அப்படின்னா 2 power 1/2ன்னு போடுவோம் இல்லையா. ஸோ இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் மீதி எல்லா நம்பரையும் அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும் நம்மளால. ஸோ காமனாக இருந்தால் தான். ஸோ அதை எல்லா நம்பரையும் 12ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பண்ண அப்படின்னு என்ன வரும், 6. அப்போ 2 power 6ன்னு வரும். 2 power 6 என்ன, 2 power 3 8. அப்போ 2 power 6 8 into 8 8 8s are 64. ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் வந்து பி வேல்யூ பாருங்க. இப்போ இந்த 64 வந்து உங்களுக்கு இதுக்கும் நடுவில் 125 விட கம்மி பிலோவில் வருது. ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை. அடுத்தது √3 பாருங்க. √3 என்ன எழுதுவோம், 3 power 1/2ன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 3 power 6ன்னு வரும். ஸோ 3 power 6ஓட வேல்யூ என்ன, 3 3s are 9 9 3 3s are 9 9. அப்போ 9 cube வருமா, 9 cube. ஸோ 9 cube-ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு, 729. ஓகே, அப்போ இந்த 729 அப்படிங்கிறது 125க்கும் 2401க்கும் இன்பிட்வீனில் வருதா. ஸோ அப்போ ஆன்சர் 729 √3 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி √3 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, தேங்க்யூ.